Okay, so hello, best people. அனைவருக்கும் வணக்கம். This is Muralimohan from Unacademy and good evening. Welcome. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் நேற்று நம்ம வந்து கோல் பற்றி பார்த்தோம் சிலது. ஓகேங்களா? ஸோ கோல்லேயே உங்களுக்கு வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் கோல் வந்து உங்களுக்கு பெண்டிங் இருக்குது. ஸோ அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பார்த்துட்டு டேரெக்டாக வந்து உங்களுக்கு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து போகலாம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில். ஓகேங்களா? ஸோ ஹெவி கோ. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் கோல். ஸோ நேற்றே நம்ம வந்து பார்த்துருப்போம் டைப்ஸ் ஆஃப் கோல் உங்களுக்கு. ஸோ நாலுமே வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்போம். பட் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன். ஓகேங்களா? ஸோ கார்பனோட பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொன்றுலையும் எவ்வளோ இருக்கும். ஸோ பீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் லோவஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் கோலில். ஸோ 10 to 15% தான் உங்களுக்கு வந்து கார்பன் இருக்கும். இதே லிக்னைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 to 35% கார்பன். பிட்டர்மஸ் கோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 45 to 86%. அண்ட் ஆந்த்ரசைட் தான் வந்து ரொம்ப சுப்பீரியர் குவாலிட்டி. ஓகேங்களா? இதுதான் வந்து ஹை குவாலிட்டி, எல்லாம் வந்து சுப்பீரியர் குவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ சுப்பீரியர் குவாலிட்டி 87 to 97% உங்களுக்கு வந்து கார்பனோட கண்டென்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கார்பன் கண்டென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கோல் அண்ட் தேர் யூசர்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களோட புக் பேக் கொஷின்லேயும் இருக்குது. அட் சேம் டைம் உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்லேயும் உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்லேயும் உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஸோ உங்களோட புக் பேக் கொஷின் உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ கோலோட ப்ராடக்ட்ஸ். ஸோ கோல் வந்து பார்த்தா நம்ம பார்க்குற மாதிரி வந்து டேரெக்டாக வந்து கோல் நிலக்கரியாகவே உங்களுக்கு இருக்காது. ஸோ வந்து வேறு ஒரு ஃபார்மேட்லேயும் உங்களுக்கு நம்ம அவைலபிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கோல் கேஸ். கோல் கேஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க நமக்கு ஆஸ் அ ஃபியூவல் இன் குக்கிங் ஃபுட். ஓகேங்களா? ஸோ குக்கிங்கில் பார்த்தா ஃபியூவலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு லிக்கர் அமோனியா டு மேக் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ நீங்கள் சிம்பிளாக அமோனியா அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்டிலைசர்ஸ் தான். ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு அமோனியாவில் உங்களுக்கு நைட்ரஜனோட கண்டென்ட் வந்து இருக்கும் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் தி திங். NH3. ஸோ நைட்ரஜனோட கண்டென்ட் வந்து இருக்குது அமோனியா. ஸோ அதனால் டேரெக்டாக வந்து உங்களுக்கு இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஃபர்டிலைசர்ஸ். நெக்ஸ்ட்டு கோல் தார். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த பேமெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து தார் ஊற்றி தான் பேமெண்ட்டெல்லாம் வந்து போடுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இது. நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக்ஸ் மேக் பண்ணுறதுல பெயிண்ட்ஸு, டை, நாப்தலின் பால்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாத்தையும் பண்ணால் கோல் தார் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கோக். ஸோ ஆஸ் எ ஃபியூவல் அண்ட் ஆஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட் இன் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங். ஓகேங்களா? ஸோ ஒன்று கோக் வந்து உங்களுக்கு ஃபியூவல் மேனுஃபேக்சரிங்லையும் உங்களுக்கு பண்ணுவாங்க. எனக்கு ஃபியூவல் மேனுஃபேக்சரிங் ஃபியூவலாகவும் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னு பண்ணால் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் தி திங். நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் ஆஃப் கோல். ஸோ இந்த இதில் இந்த இயர் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ த கோல் தட் வி கன்சியூம் இன் ஒன் டே இஸ் வாட் த எர்த் டுக் 1000 years டு ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு நாளில் நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய கோல் எல்லாமே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 1000 வருஷம் வந்து உங்களுக்கு எர்த்துக்குள்ளேயே இருந்து நல்லா வந்து டெம்பரேச்சர் அந்த ப்ரெஷர்னால உங்களுக்கு நல்லா கம்ப்ரஸ் ஆகி ஃபார்ம் பண்ணப்பட்டது தான் வந்து கோல். ஸோ அது வந்து கொடுக்குறாங்க. த அமௌண்ட் ஆஃப் கோல் வி கன்சியூம் இஸ் கிரேட்டர் தேன் த அமௌண்ட் தட் வி ப்ரொடியூஸ். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் திங். ஏன்னா எப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஒரு கோல் வந்து உங்களுக்கு எர்த்துக்குள்ளே வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1000 years வந்து ஆகுது. அதெல்லாம் நம்ம வந்து சிம்பிளாக நம்ம வந்து ஒரே நாள் வந்து யூஸ் பண்ணிட்டு போயிடும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து கன்சம்ஷன் ஆஃப் கோல் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 20 to 30 years உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து காலி ஆயிடும். ஸோ ஈவன் பண்ணால் கோலும் சரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 30 years தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ 30 yearsல வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து காலி ஆயிடும். ஸோ வந்து 2050. ஓகேங்களா? ஸோ 2050 எல்லாம் அந்த காலகட்டத்தெல்லாம் வந்து வரும்போது கண்டிப்பாக ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு. ஸோ ஃபாசில் ஃபியூயல் அப்படிங்கிறது ஒன்று தியரிட்டிக்கலாக உங்களோட புக்கில் மட்டும் தான் இப்படிலாம் இருந்துச்சு. நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து எப்படி படிப்பாங்க அப்படின்னா இப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் படிப்பாங்க தவிர அவங்களாம் நேரிலலாம் பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மேபி ஒரு சில இந்த மியூசியம்லலாம் அந்த பழைய பொருட்கள்லாம் வச்சுருக்காங்களா அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சோண்டு உங்களுக்கு கோலெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி உங்களுக்கு மியூசியம் மாதிரி உங்களுக்கு வைக்கலாமே தவிர ஸோ மற்றபடியெல்லாம் அவங்களால யூஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அ திங். So more to know, one destructive distillation of 1000 kg of coal gives gas. ஸோ இப்போ 1000 கிலோ கோல் வந்து இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னா அது நம்ம வந்து இப்போ வாட்டர் பியூரிஃபையர் வந்து இருக்குல்ல, டிஸ்டில்டு வாட்டர்னு சொல்லி சொல்லுவோம். விச் மீன்ஸ் என்னென்னா நமக்கு வாட்டர் பியூரிஃபை பண்ணுறோம் நம்ம. அதே மாதிரி இந்த கோல் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து பியூரிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த கோல் கேஸ், லிக்கர் அமோனியா, கோல் தார், கோக் எல்லாமே. ஸோ நமக்கு என்ன எவ்வளோ கிடைக்கும்? 1000 kg ஆஃப் கோலில் உங்களுக்கு 700 kg வந்து உங்களுக்கு கோக் கிடைக்கும், 100 liters ஆஃப் அமோனியா கிடைக்கும், 50 liters ஆஃப் கோல் தார் அண்ட் 400 மீட்டர் கியூப் ஆஃப் கோல் கேஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த திங்.
ஸோ இவ்வளோ தான் நம்ம கான்ஸ்டியூன்ஸ். எப்படின்னா ஒரு 1000 கேஜி கோலை நம்ம வந்து நம்ம பியூரிஃபை பண்ணும்போது இந்த கான்ஸ்டியூன்ஸில் தான் நம்ம வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த இதில் நீங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணுமா சார்ஸில் கேட்டிங்கன்னா வந்து தேவையில்லை. பட் என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து ரொம்ப மேக்ஸிமமாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 ஆப்ஷனுமே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ 1000 கேஜி கோலை வந்து நான் வந்து டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் பண்ணேன் அப்படின்னா எது வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக கிடைக்கும்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ எது மேக்ஸிமமாக கிடைக்குங்க உங்களுக்கு? ஸோ கோக். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து 700 கேஜி. ஸோ எது லீஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கோல் தார், அது வந்து 50 லிட்டர்ஸ் இல்லைங்களா? இது வந்து 400 மீட்டர் கியூபுங்க உங்களுக்கு. 400 மீட்டர் கியூப் அப்படின்னா உங்களுக்கு அதிகம். ஸோ வந்து 50 லிட்டர்ஸ் ஆஃப் கோல் தார். ஸோ அது வந்து ரொம்ப லீஸ்ட் இல்லைங்களா? ஸோ அதனால் எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எது மேக்ஸிமமாக வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும், எது வந்து ரொம்ப கம்மியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும், அந்த மாதிரி வந்து கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பெட்ரோலியம் வெல் வாஸ் ட்ரில்ட் இன் பென்சில்வேனியா, USA. ஸோ பெட்ரோலுக்கான இது நம்ம பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பெட்ரோலியம் இது வந்து பார்ப்போம் நம்ம. ஸோ அதில் இந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பெட்ரோலியம் வெல், ஸோ எண்ணெய் கிணறுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து எங்கே தோண்டப்பட்டதுன்னா பென்சில்வேனியா, யூஎஸில் 1859. 8 years later in 1867 ஆயில் வாஸ் ஸ்டக் அட் மக்கும் இன் அசாம். ஓகேங்களா? ஸோ அசாமில் அதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஃபஸ்ட் 1867 உங்களுக்கு மக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வருடம் இந்த இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கொஷின் இது வந்து கேட்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இந்தியாவில் அப்படின்றனால கொஷின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1867 ஆயில் அசாமில் உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ மக்கும் அந்த இடத்துக்கு பேர் வந்து உங்களுக்கு மக்கும், அசாமில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பெட்ரோலியம். ஸோ பெட்ரோலியம் இப்போ நம்ம வந்து கோலுக்கும் பெட்ரோலியக்கும் வந்து ஒரே ஒரு வித்தியாசம் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம கோலும் சரி பெட்ரோலியம் சரி எல்லாமே வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் டெட்டாகி பரியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர்னால உங்களுக்கு வந்து இந்த அதோடைய ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு சேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த கோலுக்கும் பெட்ரோலியமுக்கும் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா கோல் எல்லாம் பண்ணவங்களுக்கு இன்லேண்ட் லேண்டுக்குள்ளே உங்களுக்கு வராது. ஸோ அந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு லேண்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? பட் பெட்ரோலியம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடற்கரை ஓரமாகவே இருக்கும். இப்போ வந்து காவிரி டெல்டா ரீஜன் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஸோ காவிரி டெல்டா ரீஜனை அவங்களுக்கு வந்து மீத்தேன் வந்து எடுக்கிறோம், மீத்தேன் கேஸ் வந்து நாங்கள் வந்து எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தா ஹைட்ரோ கார்பன் வந்து எடுக்கிறோம். ஸோ காவிரி டெல்டா ரீஜன் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டுலாம் வந்து நிறைய போர்லாம் போட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் தான் அந்த நிறைய பிரச்சனை போச்சு. அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ட் ஜோன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எங்கே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா கடலுக்கு அடியில் அவங்களுக்கு. ஸோ வந்து கடலுக்கு அடியிலையும் சொல்லலாம், நம்ம வந்து கடலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ரீஜன். ஸோ அங்கேயும் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா கடற்கரை ஓரமாக ஓகேங்களா என்ன கிடைக்கும் அப்படின்னா பெட்ரோலியம் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் தி திங். ஸோ அதனால தான் நம்ம வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே பண்ணாங்க கடற்கரை ஓரமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் தி திங். ஸோ இங்கே பாருங்க பாட்டம் ஆஃப் த சி. ஓகேங்களா? ஸோ கடலுக்கு அடியில். ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம். ஸோ ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு யூஎஸ், நெக்ஸ்ட்டு குவைத், ஈரான், ரஷ்யா, மெக்சிகோ எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அசாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா, தமிழ்நாடு. ஸோ எல்லாமே பாருங்கள் எல்லாமே கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள் தான். ஓகேங்களா? ஸோ அசாம் மட்டும் தான் கொஞ்சம் இன்டீரியர். வந்து அசாம்னா ஏன் வருது அப்படின்னா பிரம்மபுத்திரா ரிவர் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய ஹெவி டெபாசிஷன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ அதனால தான் அசாமில். ஓகேங்களா? அது மற்றபடி மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடற்கரை ஓரமாக தான். குஜராத், மும்பை, ஆந்திராவில் மெயினாக கோதாவரி, கிருஷ்ணா பேசின். நெக்ஸ்ட் தமிழ்நாடு பண்ணால் காவேரி பேசின் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ பெட்ரோலியம் அப்டைன் பை ட்ரில்லிங் த்ரூ த எர்த். இப்போ வந்து ஃபாசில் ஃபியூலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் அப்படின்லாம் சொல்லுவோம் நம்ம. ஸோ அது வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து பயங்கரமான ஒரு விலை இல்லைங்களா? ஸோ ரேட்டு. அதனால் க்ரூட் ஆயில் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா பிளாக் லிக்விட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ சம்டைம்ஸ் வந்து பிளாக் லிக்விடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கருப்பு கலரில் உங்களுக்கு வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுக்கும்போது. ஆனால் பிளாக் லிக்விடும் சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிளாக் கோல்டு. ஓகேங்களா? ஸோ கோல்டுக்கு அடுத்தபடி உங்களுக்கு ரொம்ப அதிகமான ரேட் வித்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து க்ரூட் ஆயில் தான் சொல்லுவோம் நம்ம இல்லைங்களா? ஸோ அதனால் பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லணும். பாருங்கள் அதே ப்ராசஸ் தான். ஸோ ஓஷனில் 300 to 400 மில்லியன் இயர்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே இப்போ நமக்கு கடலில் வந்த அந்த சூப்பர்ங்க. ஸோ கருப்பு தங்கம் சூப்பர் வெரி குட். ஸோ அந்த 300 to 400 மில்லியன் இயர்ஸ் எகோ. ஸோ எல்லாமே வந்து அந்த அனிமல்ஸ் எல்லாமே பிறகு இறந்துட்டு கடல் கடியிலே பிறகு அந்த டெட் பாடிஸ்லாம் வந்து அப்படியே செட்டில் ஆயிரும். ஸோ செட்டில் ஆனவங்க உங்களுக்கு இந்த கடற்கரை ஓரமாகலாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நிறைய கிளே மணல் எல்லாமே போய் கடலில் போய் சேரும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆகி அது பின்னாடி வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து
ஸோ இந்த மாதிரி பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஃபார்மேஷனாக வந்து மாறிடும். ஓகே, ஆக்சுவலாக இந்த இடத்துல ப்ளூ கலரில் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து தெரியுதான் தெரியல, என்னோட ஃபோட்டோ மறைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல பெட்ரோலியம் அண்ட் இந்த ஃபோட்டோ பின்னாடி நேச்சுரல் கேஸ் ஃபார்மேஷன் சொல்லி போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த திங். ஸோ இப்போது நம்ம ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் ஆயில். ஓகே, இப்போ நம்ம வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து பூமிக்குள்ளேருந்து நீங்கள் வந்து எடுக்கும்போது நல்லா கருப்பாக ஒரு எண்ணெயாக தான் ஒரு கச்சா எண்ணெய் வந்து நீங்கள் டிவிலே வந்து பார்த்துருப்பீங்க. கச்சா எண்ணெய் வந்து எப்படி கிடைக்கும்னு சொல்லி நல்லா ஒரு பிளாக் கலர் ஒரு திக்கான ஒரு லிக்விடாக தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும்னா சுத்திகரிப்பு பண்ணணும். ஸோ ரீஃபைனிங் அப்படின்னா என்ன? சுத்திகரிப்பு. இப்போ நம்ம வந்து கோல்டு வின்னர் ஆயில் சொல்லி நீங்கள் வந்து வாங்குறீங்க. ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் சொல்லி வாங்குறீங்க. எல்லாமே இப்போ ரீஃபைண்ட் ஆயில் சொல்லி போட்டிருக்கோம் உங்களுக்கு. ஸோ என்னென்னா சுத்திகரிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி அர்த்தம் உங்களுக்கு. ஸோ ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் பெட்ரோலியம். ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்டிலேஷன் சொல்லி நம்ம வந்து ஆர்ஓ வச்சுருப்போம், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், வீட்டெல்லாம் வந்து வாட்டர் பியூரிஃபையர் வச்சுருப்போம் நம்ம, இல்லைங்களா? அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பண்ணாக்க தண்ணி வந்து நல்லா வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பண்ணால் உங்களுக்கு இன்னும் டீப்பாக பண்ணால் பியூரிஃபை ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக. அதே மாதிரி தான் உங்களுக்கு க்ரூட் ஆயிலோட பியூரிஃபிகேஷன் உங்களுக்கு. ஸோ க்ரூட் ஆயில் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எதுக்குமே ஒரே ஒரு லிக்விட் தான் நல்லா கருப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் வந்து சுத்திகரிக்க நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் பார்த்தா வேறு மாதிரி லிக்விட்ஸ் வந்து கிடைக்கும். அதுதான் வந்து பின்னாடி நம்ம வந்து பெட்ரோல், டீசல், கெரோசின், கோல் தார், நெக்ஸ்ட் பண்ணவங்களுக்கு அந்த லிக்கர் அமோனியா. ஸோ அது எல்லாமே பண்ணவங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நமக்கு கெரோசின் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கிடைக்கிறது தான். ஸோ அந்த பெட்ரோலியம் வந்து நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் உங்களுக்கு? ஸோ பெட்ரோலியம் கேஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு, பெட்ரோல் கிடைக்கும், டீசல், கெரோசின், லூப்ரிகேட்டிங் ஆயில். ஸோ அந்த க்ரீஸ் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஒரு சார்ட் ஆஃப் லூப்ரிகேட்டிங் ஆயில் தான். நெக்ஸ்ட்டு பேரஃபின் வேக்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நிறைய வந்து கிடைக்கும் நமக்கு. த ப்ராசஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் வேரியஸ் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் பை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஓகேங்களா? ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்னா என்ன ப்ராசஸ்ங்க அது? ஸோ இது வந்து இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து உங்களுக்கு வந்து பியூரிஃபை பண்ணணும் சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ வந்து டிஸ்டில்டு வாட்டர் சொல்லுவோம் நம்ம. ஸோ டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்? வந்து சுத்திகரிக்கப்பட்ட எல்லாம் பியூரிஃபைடு வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, இல்லைங்களா? அதே மாதிரி இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்னு என்னன்னா பார்ட் பை பார்ட்டாக உங்களுக்கு சுத்திகரிச்சுக்கிட்டே வரும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு பார்ட்லேயும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விதமான நமக்கு வந்து அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் நம்ம வந்து பெட்ரோலு, டீசலு, கெரோசின், வேக்ஸு, ஆயில் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிக்கிறோம். அதே இதுதான் உங்களுக்கு வந்து இதுவும் உங்களுக்கு. ஸோ அந்த ரீஃபைண்ட் ஆயில், ரீஃபைண்டு சன்ஃப்ளவர் ஆயில், கோல்டு வின்னர் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வருது இல்லை. அதெல்லாம் ஒரு நாளுக்கு ரீஃபைண்ட் அதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மினரல் ஆயில் தான். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை சன்ஃப்ளவர் ஆயில் தான் நம்ம வந்து வாங்குகிறோம். ஸோ அது ஃபுல் உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலே வந்து செஞ்சதா கிடையாது உங்களுக்கு. ஸோ வந்து நம்மளோட நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஃப்ளவர் வந்து ரொம்ப கம்மியான விளைச்சல் தான் உங்களுக்கு. ஸோ ஆனால் வந்து நீங்கள் என்ன தான் சன்ஃப்ளவர் வந்து விளைச்சி ஒரு ஏக்கர் ஃபுல்லாக வந்து சன்ஃப்ளவர் போட்டு அதில் நீங்கள் எண்ணெய் எடுத்தாலும் ஒரு ஊருக்கு கூட சரியாக போகாது அதுலேருந்து வரக்கூடிய எண்ணெய். ஓகேங்களா? ஸோ வெரி லிமிட்டட் ஆயில் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்தியாவில் வந்து எவ்வளோ டிமாண்ட் வந்து இருக்குது உங்களுக்கு ஆயிலில். ஸோ அதனால் இந்தியாவிலன்னு இல்லை உங்களுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பயங்கரமான டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சொன்னால் அந்த சன்ஃப்ளவர் ஆயில் உங்களுக்கு வந்து இந்த மினரல் ஆயிலும் பரவாயில்ல பயங்கரம் வந்து மிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கடைக்கு வந்து வருது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து பழைய வந்து இந்த நாட்டுச்சக்க நல்லெண்ணெய் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வராது. பட் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு மினரல் ஆயில்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அது உங்களுக்கு வந்து கலப்படமாக வந்து வருது இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். ஒன்றும் பண்ணவும் முடியாது நம்மளால். ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகம். உங்களுக்கு இந்தியாவில் வந்து மக்கள் தொகை ரொம்ப அதிகம். ஸோ எல்லாத்துக்கும் தேவைகள் எண்ணெய்க்கான தேவை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அத்தனை தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படின்னா அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த திங். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சப்போஸ் கடையிலேருந்து இந்த மாதிரி நான் வந்து எண்ணெய் எல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்றதா அப்படின்னா கொஞ்சம் லிமிட்டடாக சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு ரைட். நெக்ஸ்ட் அந்த மாதிரியான ப்ராசஸ் தான் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இன் ஃப்ராக்ஷன் காலம் அட் இஸ் நோன் அஸ் ரீஃபைனிங்காக பெட்ரோல். இதுதான் வந்து உங்களுக்கு பெட்ரோலியம் சுத்திகரிப்பு. இப்போ நான் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ரிலையன்ஸ் இது பண்ணவங்களுக்கு நிறைய வந்து ஆயில் ரிஃபைனிங் ஃபேக்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து குஜராத்தோட கடற்கரை ஓரமாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு வந்து மும்பையோட கடற்கரை ஓரமாக அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆயில் ரிஃபைனிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் தான் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய் எல்லாமே இப்போ டேரெக்டாக வந்து எங்கே டேரெக்டாக இறங்கும் அப்படின்னா குஜராத், மும்பை இந்த ஏரியாக்கெல்லாம் தான் வந்து இறங்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் உங்களுக்கு அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆயில் சுத்திகரிப்பு வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப காஸ்ட் கம்மி உங்களுக்கு. ஏன்னா அங்கே தான் வந்து என்ட்ரி போயிட்டு இந்தியாவுக்கு வர என்ட்ரி பாயிண்ட்ல நம்ம வந்து சுத்திகரிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணது ஈஸியாக பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் தி திங். ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அந்த டவர் இந்த மாதிரி தான் அந்த டவர் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டவரில் ஸோ அந்த இது இப்போ நல்லா இங்கே பாருங்கள் கீழே பாட்டமில் பாருங்கள் அடியில் நல்லா வந்து ஹீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த இடத்துல ஹீட்டர்.
ஸோ நல்லா வந்து பாருங்க நல்லா வந்து ஹீட் பண்ணுவாங்க. க்ரூட் ஆயில் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணுவாங்க. க்ரூட் ஆயில் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ண வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ தண்ணியை ஹீட் பண்ணோன்னா என்ன ஆகும், உங்களுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சோம் அப்படின்னா தண்ணி வந்து அப்படியே ஆவியாகும். ஆவியாகி மேல் நோக்கி வந்து போகும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு டிகிரி டெம்பரேச்சர்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மாலிகூல்ஸ் உங்களுக்கு வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எவாப்ரேட் ஆகி க்ரூட் ஆயில் மூலிமா என்ன ஆகும் உங்களுக்கு, ஸோ 350 to 400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபியூல் ஆயில் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அந்த ஃபியூல் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன யூசஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த பவர் ஸ்டேஷனு, ஷிப்பு, ஸோ கப்பலுக்கெல்லாம் வந்து தனி எண்ணெய்லாம் தேவைப்படும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து 300 to 350 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு ஹீட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு லூப்ரிகேட்டிங் ஆயில் அப்படின்னா என்னங்க, இதை நம்ம வந்து கிரீஸு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது உராயும் இடத்துலலாம் நம்ம வந்து இந்த உராய்தல் வந்து ஃப்ரிக்ஷனை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம வந்து ஆயில் போடுவோம் இல்லைங்களா? அதான் வந்து லூப்ரிகேட்டிங் ஆயில் சொல்லுவாங்க. இப்போ வந்து இன்ஜின் ஆயில் வந்து ஊற்றுறீங்க. ஏன் இன்ஜின் ஆயில் ஊற்றுறீங்க? ஏன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து உங்களுக்கு பயங்கரமாக வந்து ரன் ஆகும்போது அந்த ஃப்ரிக்ஷன், அந்த உராய்தல் வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம இன்ஜின் ஆயில் வந்து ஊற்றுவோம் இல்லைங்களா வண்டியில். அது எல்லாமே வந்து லூப்ரிகேட்டிங் ஆயில்னு சொல்லுவாங்க. அதுதான் ஓகேங்களா? ஸோ லூப்ரிகேட்டிங் ஆயில். நெக்ஸ்ட்டு 250 to 300 டிகிரி செல்சியஸ் நமக்கு ஹீட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னா டீசல் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம வந்து தெரியும், டீசலுக்கு வந்து யூசஸ் நமக்கு தெரியும். அதே மாதிரி 160 to 250 டிகிரி செல்சியஸ்னால் நமக்கு வந்து கெரோசின் கிடைக்கும். 40 to 160 டிகிரி செல்சியஸ் நமக்கு பெட்ரோல் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளாம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ பெட்ரோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கப்புன்னு எரிஞ்சிடும், உங்களுக்கு டக்குன்னு பண்ணாலும் தீக்கு இப்படி பத்தரிச்சு போட்டாலே போதும் உங்களுக்கு கப்புன்னு எரிஞ்சிடும் பெட்ரோல் அப்படின்லாம் சொல்லுவாங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாருங்கள். ஸோ வெறும் 40 to 160 டிகிரி செல்சியஸே தான் உங்களுக்கு அதோட எவாப்ரேட்டிங் பாயிண்ட்டே அது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு 40 டிகிரி செல்சியஸ்க்கு நீங்கள் வந்து பெட்ரோலை ஹீட் பண்ணிங்கனாவே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கபகப்பான்னு உங்களுக்கு வந்து ஆவியாகி போயிடும் உங்களுக்கு. சரி, நான் ஒரு நார்மலாக அந்த வாட்டரே பார்த்தவங்க 100 டிகிரி செல்சியஸ் வந்து எடுக்கும் இல்லைங்களா? ஸோ அதான் உங்களுக்கு. ஸோ ரொம்ப லீஸ்ட் டிகிரி டெம்பரேச்சர்லேயே போகிறவங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு எவாப்ரேட் ஆயிடும் உங்களுக்கு பெட்ரோல். ஸோ தட் இஸ் திங். அது போக இன்னும் கம்மியான பார்த்தவங்களுக்கு இன்னும் less than 40 டிகிரி செல்சியஸ்லாம் பார்த்தவங்களுக்கு பெட்ரோலியம் கேஸ் இந்த இது இருப்பாங்க. ஸோ பெட்ரோலியம் கேஸோட இது பண்ணவங்களுக்கு எல்பிஜி, நம்ம லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ்னு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அது நெக்ஸ்ட் நல்லா அடியில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகே ஓகேங்களா? ஸோ கிரேட்டர் தென் 400 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா பிட்டுமென். ஸோ பிட்டுமென் என்ன கிடைக்கும் உங்களுக்கு நமக்கு? ஸோ பிட்டுமென் பெயிண்ட்டு, ரோடு, ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரோடு போகிறதுக்குலாம் பிட்டுமென் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது ஸோ தாருன்னு சொல்லுவோம். தார் இல்லை, ஸோ தார் போட்டுவிட்டு தாருக்கு மேலே வந்து ஒரு போட்டு ப்ரெஸ் பண்ணுவாங்க இல்லையா ரோடு. ஸோ அது பிட்டுமென். அதுக்கப்புறம் வேக்ஸு. ஸோ வேக்ஸில் பார்த்தீங்கன்னா கேண்டில் செய்கிறதுக்கு, வேஸ்லின் வந்து செய்கிறதுக்கு, ஸோ அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதை யூசர்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ யூசர்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு கம்மி தான் வாய்ப்பு. பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டெம்பரேச்சரில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும். ஸோ பாருங்கள், ஒரு 400 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போனால் உங்களுக்கு பிட்டுமென் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதே வந்து உங்களுக்கு 350 to 400 ஃபியூல் ஆயில் வந்து கிடைக்கும். 300 to 350 லூப்ரிகேட்டிங் ஆயில், 200 to 250 டீசல், 160 to 250 கெரோசின், 40 to 160 பெட்ரோல், less than 40 பெட்ரோல் கேஸ். ஸோ இந்த டெம்பரேச்சர் வைஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட புது சிலபஸில் நினைக்கிறேன். ஸோ பெட்ரோலியம் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் கொட்டை எழுத்தில் வந்து செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க ஒரு டாப்பிக்கு. அதனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து புது டாபிக் இன்சர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின் நீங்கள் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க, வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டேபிளர் காலமும் சரி, அந்த டயக்ராமும் சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதான் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஸோ நான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்தேன் இல்லைங்களா? ஸோ அதே தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ மோர் டு நோ. ஸோ இந்த இடத்துல மெனி யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ஆர் அப்டைன் ஃப்ரம் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். தே ஆர் டெர்ம்ட் அஸ் பெட்ரோகெமிக்கல்ஸ். ஓகேங்களா? ஸோ பெட்ரோகெமிக்கல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ இந்த ரெண்டுத்தில் மூலியமாக நமக்கு என்ன கிடைக்கும்னா நிறைய இப்போ யூஸ்ஃபுல் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பெட்ரோகெமிக்கல்ஸ் சொல்லுவோம். ஸோ தே ஆர் யூஸ்ட் இந்த மேனுஃபேக்சர் ஆஃப். ஸோ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா டிடர்ஜென்ட்டு, ஃபைபரு, ஸோ பிளாஸ்டிக்ஸ் லைக் பாலித்தீன், ஸோ அந்த மாதிரி பாலித்தீன் கவர்லாம் செய்கிறோம் இல்லையா? அது எல்லாமே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெட்ரோகெமிக்கல்ஸ்ல தான் செய்கிறாங்க. ஸோ ஹைட்ரஜன் கேஸ் அப்டைன் ஃப்ரம் நேச்சுரல் கேஸ் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபர்டிலைசர். ஓகேங்களா? ஸோ ஹைட்ரஜன் கேஸ் உங்களுக்கு வந்து ஸோ நேச்சுரல் கேஸ்லேருந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு ஃபர்டிலைசர் தயாரிக்கிறதுல வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ டியூ டு இட்ஸ் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் பெட்ரோலியம் இஸ் ஆல்சோ கால்ட் பிளாக் கோல்ட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அந்த கருப்பு தங்கம் நீங்கள் சொன்னது. ஓகேங்களா? அது ஸோ பட் இதுவும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரியே பெட்ரோல் எல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து 2050 வந்து ஒன்றுமே இருக்காது. ஸோ நம்மளோட இமீடியட்டாக அடுத்த ஜென்ரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 2050 மேலே வந்து கோல், பெட்ரோலியம்,
நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து புக்கில் தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா, இந்த டிவிலலாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இருந்துச்சுடா தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து 2050 அப்புறம் வந்து ஜஸ்ட் வந்து புக்கில் நம்ம எப்படி படிக்கிறோம் இப்போ, ஓகேங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த மாதிரி இருந்துச்சுடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம். ஓகேங்களா. ஓகேங்க. ஸோ கிருத்திகா, ஸோ டிஎன் குரூப் 2க்கு வந்து சயின்ஸ் வந்து எப்படி படிக்கணும் புக் லிஸ்ட் சொல்லுங்கள் சார். ஓகேங்க, சூப்பர் சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து புக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு புக் வந்து இருக்குது. ஸோ 6th to 10th வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து படிங்க. ஸோ சயின்ஸ் புக்கு, ஓகேங்களா. ஸோ 6 to 10 வந்து படிங்க. +1 +2 வந்து கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ +1 +2 வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. ஏன் அப்படின்னா அது படிக்கணும், நான் படிக்க வேணாம் சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 6 to 10 வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா +1 +2 உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ராவாக வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா, வள கொல நிறைய கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக. அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சிலபஸில் எது கவர் ஆகுதோ அது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ +1 +2 உள்ள புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்கும் வளன்ட்டு, அதெல்லாம் தேவையே இல்லை உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ ஃபஸ்ட்டு அது, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு சமச்சீர் புக்கு 6 to 10 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் +1 +2. ஸோ என்னோட கிளாஸே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுலேயும் சொல்லுவேன் நான். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு படிங்க. ஓகேங்களா. ஸோ சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அவங்களுக்கு ரொம்ப சிலபஸ் வந்து ரொம்ப அதிகம் உங்களுக்கு. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு சொல்லிட்டு சிலபஸ் ரொம்ப அதிகம். பட் வந்து கொஷின்ஸ் அது வந்து கேட்குறது கொஷின்ஸ் பண்ணாலும் ரொம்ப லிமிடெட் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்குறாங்க இல்லைங்களா. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து 2000 இப்போ வந்து 2020ங்களா. ஸோ அப்போ 2019, 2018, 2017, 16 கொஷின் பேப்பர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸ் ஒரு கொஷின் பேப்பர் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ குரூப் 2 கொஷின் பேப்பர் மட்டும் கிடையாது. குரூப் 1, குரூப் 2, 2A, 4 எல்லா கொஷின் பேப்பர் என்னென்ன கொஷின் பேப்பர்லாம் கிடைக்குது உங்களுக்கு எல்லாமே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் சயின்ஸ் கொஷின் மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக பிரித்து எடுத்துட்டு அதை மட்டும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி அதை மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2015 கொஷின் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா 2016 நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லிங்க் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ 2015 கேட்ட ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து 2016 வேறு ஃபார்மேட்டில் வந்து கேட்டுருக்கலாம். இல்லைனா அதுக்கு ரிலேட்டடாக ஏதோ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு 2016 வந்து கேட்டுருக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு தெர் வில் பி அ லிங்க் பிட்வீன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகேங்களா. அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து சால்வ் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வருமோ அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ மேக்ஸிமம் மார்க் நீங்கள் வந்து ஜென்ரல் சயின்ஸில் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்னா நான் என்னோட கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ Unacademy லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ நான் நிறைய சொல்லுவேன் இன்னும் எப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து நோட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேங்களா. ஓகே. ஸோ சண்முக பிரியா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நேச்சுரல் கேஸ் அண்ட் பயோகேஸ். சூப்பருங்க. ஸோ நேச்சுரல் கேஸுக்கும் பயோகேஸுக்கும் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து மீத்தேன் கேஸ் தாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. மீத்தேன் கேஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கு மீத்தேன் தான் டாமினண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நேச்சுரல் கேஸ்லையும் சரி பயோகேஸ்லையும் சரி ரெண்டுமே உங்களுக்கு மீத்தேன் டாமினன்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. பட் நம்ம வந்து எந்த சென்ஸில் வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸ் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோல், கோல், பெட்ரோலியம் அந்த மாதிரிலாம் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா. ஸோ எர்த்துக்குள்ள உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து கேஸும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ கோல் வந்து உங்களுக்கு ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸு, பெட்ரோலியம் அப்படிங்கிறது ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸு, அதே மாதிரி கேஸியஸ் சப்ஸ்டன்ஸும் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இந்த கோல் COAL கோல் வந்து பாருங்க ஒரு சாலிடு. ஸோ பெட்ரோலியம் எல்லாம் க்ரூட் ஆயில்னு சொல்லி போட்டுருக்காங்க. அதனால பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஆனால் பெட்ரோலியம் அவங்களுக்கு லிக்விட். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் உங்களுக்கு வந்து வரும். ஸோ நேச்சுரல் கேஸ் பண்ணாலும் இது வந்து ஒரு கேஸ். ஓகேங்களா. அதனால் 3 ஃபார்மேட்லேயும் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ கோல் வந்து சாலிடு, பெட்ரோலியம் வந்து லிக்விட், அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது கேஸ். ஸோ இதுவும் இப்போ உங்களுக்கு கோல், பெட்ரோலியம்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு இந்த பிளான்ஸ் அண்ட் டெட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த கேஸியஸ் ஃபார்மேட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய கேஸ் நேச்சுரல் கேஸ். ஓகேங்களா. பட் பயோகேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து நம்ம பண்ணுறது. ஸோ நம்ம வந்து இந்த மாட்டு சாணம், ஸோ எருமை சாணம், ஸோ அதெல்லாம் வந்து பரவாயில்ல ஒன்றா சேர்த்தி போட்டு அதை நம்ம வந்து ஏரோட வந்து கனெக்ஷனே இல்லாமல் நம்ம ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா அவங்க வந்து டீகே ஆக ஆரம்பிக்கும் பாக்டீரியாஸால். அது ஃபுல்லாக வந்து டீகே ஆகி ஃபைனலாக நமக்கு வந்து ஒரு கேஸ் வந்து கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு பயோகேஸ். ஸோ பட் அதுதான் வந்து பயோகேஸ், இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் கேஸ். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு மீத்தேன் கான்ஸ்டிடியூன்சி தான், மீத்தேன் தான் காம்பனன்ட் தான் வந்து அதிகமாக இருக்கும். பட் என்ன அப்படின்னா இது நேச்சுரலாக வந்து எடுத்துக்கடியில் உங்களுக்கு வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இறந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நம்ம வந்து கிடைக்கிறது தான் நேச்சுரல் கேஸ். பயோகேஸ் அப்படிங்கிறது நம்மளே வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ சாணத்தை வச்சு நம்மளே வந்து உருவாக்கலாம். சிலவங்களுக்கு இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டை வச்சு நம்மளே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா ரெண்டுக்குமே. சண்முக பிரியா. ஓகேங்க, சூப்பர். ஸோ
நேச்சுரல் கேஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம நாளைக்கு கிளாஸில் வந்து நேச்சுரல் கேஸாக அக்கரன்ஸ்லாம் வந்து போட்டிருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு குரூப் 1க்கான மெயின்ஸ் கிளாஸும் வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே கேட்ட மாதிரி குரூப் 2க்கான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ மே 1ஆம் தேதியிலேருந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து குரூப் 2க்கான ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அன்அகாடமி லேர்னிங் பிளாட்ஃபார்மில். ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 90 டேஸ் 3 மாதம் அந்த கிளாஸ் வந்து போகும். ஸோ குரூப் 2ல் என்னென்ன சிலபஸ் வந்து இருக்கோ அந்த 10 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 10 யூனிட்டுமே எப்படின்னா டு த கோர் டீட்டெயிலாக எம்சிக்யூவோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மே 1ஆம் தேதியிலேருந்து அந்த கோர்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த ஒரு கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக குரூப் 2 வந்து கிளியர் பண்ணிடலாம் ப்ரிலிம்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டு த கோர் தமிழ்நாட்டோட டாப் எஜுகேட்டர்ஸ் வந்து கிளாஸ்லாம் எடுக்க போகிறாங்க. எல்லா நோட்ஸும் பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் வந்து டு த கோராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஐ கேன் அஷ்யூர் தட். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் திங். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மேக்குள்ளேயே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ்க்கான கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ரெஃபரல் கோட் வந்து உங்களுக்கு Murali09. ஸோ இந்த ரெஃபரல் கோட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நீங்கள் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரஸ்ட் மீ, ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகேங்களா? ஸோ குரூப் 2க்கான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. குரூப் 2 2A அப்படின்னு சொல்லணும் நம்ம அதை. ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட ரெஃபரல் கோட் Murali09 சிம்பிள். ஸோ டிஸ்கவுண்ட் கோட் மாதிரி அது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து 12 மந்த்ஸ்க்கு வந்து பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 24 மந்த்ஸ்க்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. என்னன்னா இப்போ நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ப்ரீவியஸில் நான் வந்து மிஸ் பண்ண கிளாஸஸ்லாம் வந்து என்னால் பார்க்க முடியாதா அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நீங்கள் போன மாதம் நடந்த கிளாஸஸ்லேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் திங். அதனால் நான் வந்து லேட்டாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்னா முடியாது. ஓகேங்களா? சார் ஏன் வந்து பண்ண வேணாம்னு சொல்கிறாங்கன்னா லேட்டாக, ஸோ நம்ம வந்து ஒரு 2 நாள் சாப்பிடாம இருந்துட்டு ஸோ 2 நாளுக்கான சாப்பாடெல்லாம் சேர்த்து ஒரே நாளில் சாப்பிட முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் இப்போவே பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டே டு டே இப்போ உங்களுக்கு கிளாஸஸ்லாம் வந்து டேரெக்டாக போய்கிட்டே இருக்கும். பட் எல்லாமே வந்து ஒரே நாளில் வந்து நான் வந்து படிக்கிறேன் அப்படி இப்படின்ட்டுனா ஒரு மாதிரி ஸ்டஃப் வந்து உங்களுக்கு அதிகமாகிடும். ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். அதனால் பொறுமையாக எப்படி வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஓகேங்களா? ஓகே, பாய், டேக் கேர். ஸோ மீதி நம்ம நாளைக்கு கிளாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் நேச்சுரல் கேஸ்.